அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன சிறகுகள் நிகழ்விற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நான் உங்கள் டாக்டர் டாரத்தி. என்கிட்ட என்ன இருக்கு? என் பெற்றோர் என்ன பெரிய சொத்தும் சுகமும் சேர்த்து வச்சிருக்காங்களா? நான் படிச்சு முடிச்ச உடனே பெரிய ஆளாயிடணும் அப்படின்னு சொன்னா என்னால முடியுமா என்று நினைப்பவரா நீங்கள்? நான் சொல்றத கவனமா கேளுங்க. ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாயிடம் ஒரு இளைஞன் வருகிறான். நான் நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசை, ஆனா என்கிட்ட எந்த மூலதனமும் இல்லை என்று சொல்கிறான். அவனை பார்த்து டால்ஸ்டாய் சொல்றாரு, நான் உனக்கு 100 ரூபில் தருகிறேன், உன்னுடைய சுண்டு விரல்களில் ஒன்றை எனக்கு தந்துவிடு என்று சொல்கிறார். சுண்டு விரலா என்று அதிர்வடைகிறான் அவன். சரி, வேண்டாம், உனக்கு 1000 ரூபில் தருகிறேன், 2 கால்களில் ஒன்றை வெட்டி கொடுத்து விடு என்கிறார். காலா என்று ஓடுகிறான். அவனை பொறுப்பா என்று சொல்லிவிட்டு, நான் உனக்கு 10,000 ரூபில் தருகிறேன், நீ உன் 2 கண்களில் ஒன்றை எனக்கு தந்து விடு என்கிறார். அவ்வளவுதான். இவரிடம் நின்று கொண்டிருந்தால் நம்முடைய உறுப்புகள் அனைத்தையும் இவர் கேட்டு விடுவார் என்று ஓட முற்பட்டவனை தடுத்து நிறுத்துகிறார் டால்ஸ்டாய். உன் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் உனக்கு மிகப்பெரிய மூலதனம். இந்த உலகில் கடவுள் உனக்கு தந்த மூளையை விட மிகப்பெரிய கணிப்பொறி உண்டா? உன் 2 கண்களை விட மிகப்பெரிய கேமரா இந்த உலகில் உண்டா? இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் கடவுள் உனக்கு தந்த மிகப்பெரிய மூலதனம். வெறுங்கை என்பது மூடத்தனம், விரல்கள் 10 மூலதனம் என்று சொன்னார் தாரா பாரதி. அதே சிந்தனையோடு டால்ஸ்டாய் சொல்கிறார், உனக்கிடம் இருப்பது எல்லாமே மூலதனம் தான், அதை பயன்படுத்து என்கிறார். இளைஞன் அதை கேட்டுவிட்டு நன்றி சொல்லிவிட்டு வெற்றி நடை போடுகிறான். அன்பு இளைஞர்களே, என்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, என்ன இருக்குன்னு நினைங்க. அந்த எந்த இருக்கிறது என்பதை நடை போடும் பொழுது எதெல்லாம் தடைப்படுகிறது என்று யோசித்து பாருங்கள். அந்த தடையை உடைத்து விடுங்கள், மூலதனத்தை பயன்படுத்துங்கள், வெற்றி உங்களுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். வாழ்த்துக்கள். இந்த கதையை நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கட்டாயமா பிடிச்சிருக்கும். உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.